ஒரு டெலிஷியஸான மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 4 வரமிளகாய், இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சுருக்க மட்டனையும் அது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம எப்போவுமே நான்வெஜ் செய்யும்போது இன்ஸ்டண்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி ஆட் பண்ணும்போது அதோட அரோமா சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே அதான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சீரகம் மிளகு பேஸ்ட்டை அது கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி.